கர்த்தர் எனக்கு நன்மையை செய்வார். விடுதலை ஆவியானவர் என்னை நிரப்புவார். விடுதலை கரம் என் மேல் கர்த்தர் வைப்பார். அப்பொழுது நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். எப்பொழுதும் உங்களை நோக்கி நான் பார்க்கிறேன், ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை வைத்து சொல்லுகிறார். ரெண்டு காரியங்களை கர்த்தர் உணவு வைத்திருக்கிறார். இன்று யாரை நீங்க சேவிக்க போறீங்க? உலகத்தையா கர்த்தரையா? நீங்க தீர்மானம் எடுக்கணும். இல்ல நான் உலகத்தை சேவிக்க போறேன். நீங்க உலகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் உங்களை பிடிச்சு வைக்கல. நான் ஏற்கனவே சொன்னது போல எங்க அப்பா அம்மா எங்களுக்கு முக்கியம் கொடுக்கல. ஒருவேளை எங்களுக்கு அவங்க முக்கியத்தை கொடுத்திருந்தாங்கன்னா நாங்க இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அவங்க கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நல்லா இருக்கிற ஜனங்க இன்னைக்கு கர்த்தரை முக்கியத்துவம் கொடுக்காம உலகத்தை முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நழுவி கீழே விழுறாங்க. நீங்க விழுந்தீங்கன்னா உங்களோட கூட சேர்ந்து உங்க பிள்ளைங்களாம் விழுறாங்கன்றத மறந்துட்டீங்க. கர்த்தர் சீயோனில் உள்ளவனை ஆசீர்வதிப்பார். சீயோன் என்றால் கர்த்தருடைய சபை. கர்த்தரின் சபையில் இருந்து நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உம்மை நான் மறக்க முடியுமா என் தேவனே? எப்படியெல்லாம் என்னை காப்பாற்றினீர். கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார். எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார்.
நடத்தி வந்த அவரை நான் துதிப்பேன். அவருக்கு உகந்த ஆண்டவரே, பிள்ளையாய் நான் இருக்கும்படி என்னை தொடும் ஆண்டவரே. எனக்கு நீதான் வேண்டும், உங்களுடைய கிருபை தான் வேண்டும், உங்களுடைய இரக்கங்கள் தான் வேண்டும். எனக்கு எல்லாவற்றிலும் நீதான் என் தேவன், நீதான் என் ரட்சகர், நீதான் என் நடத்தினீர். அதை நான் நினைப்பேன், உம்மை துதிப்பேன். உங்களுடைய சபையில் வந்து நான் சொல்லுவேன், உம்மை சொல்லுவேன். நான் என்னெல்லாம் சொல்லுவேன்? நான் உம்மை என்ன சொல்லுவேன்? உங்கள் கரத்தில் வல்லமையால் என்னை ஆசீர்வதிப்பி. கொஞ்சமில்லாமல் இருந்த உங்கள் கரத்தில் வல்லமையில் என்னை தொட்டீரே. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீர். எனக்கு விரோதமாக பேசுகிறவன் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீர். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் செய்கிறீரே. என் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் செய்கிறீரே. உலக ஜனங்கள் அதை பார்த்து என்ன சொல்வாங்க? இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார். உலக ஜனங்கள் அதை பார்த்து என்ன சொல்வாங்க? இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார், பெரிய காரியம் செய்தார், பெரிய காரியம் செய்தார். அவர் பெரிய 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 காரியம் செய்தார். சொல்லுங்க. பெரிய காரியம் செய்தார், பெரிய காரியம் செய்தார். எனக்கு அவர் பெரிய காரியம் செய்தார். சத்துருக்களை கொண்டு வந்து பார்க்க செய்தார்.
கீழே தள்ளி தள்ள நினைத்தார்கள். கர்த்தரோ என்ன மேலே கொண்டு வந்தார். எனக்கு நன்மைகளை செய்தார். இந்த வாய்ப்பில் கர்த்தர் எனக்கு நன்மைகளை செய்தார். சொல்லுங்க. கோடி கோடி நன்றி ராணி, கோடி கோடி நன்றி ராணி, கோடி கோடி நன்றி ராணி. நல்லவரே உமக்குதான் அதிகாலை ஆனந்தமே, ஏசப்பா உம் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, ஏசப்பா உம் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தி என்ன ஆசீர்வதித்தீரையா, உங்க பலத்த கரத்தினாலே என்னை ஆசீர்வதித்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி. ஆமென் சொல்லுங்க. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்குதான் அதிகாலை ஆனந்தமே, ஏசப்பா உம் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, ஏசப்பா உம் திருப்பாதமே. இருந்த நிலைக்கப்பட்டவை ஆயிரம் வருடங்கள் ஆசீர்வாதங்கள் என்னை தேடி தேடி வருமே. இது கர்த்தரின் ஆசீர்வாதமே, என்னை தேடி 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 வருமே. இது கர்த்தரின் ஆசீர்வாதமே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. அதிகாலை என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை விடுவிக்கிற நேரம், கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்கிற நேரம். அது
அதிசயங்கள் நேரம், அற்புதங்கள் நேரம், வல்லமை நேரம். இதோ கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்மை பலர செய்வாராக. உமக்கு நான் நன்றி சொல்லுவேன், உமக்கு நான் துதி சொல்லுவேன். எனக்கு தந்த எல்லாவற்றிலும் எனக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் எனக்கு சுகம் தருவார், கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். அவரை துதிப்பதினால் நான் அவருக்கு முன்னாக நான் மறைக்க மாட்டேன். எனக்குண்டான மரணத்தில் உள்ள நான் சொல்லி நீரில்லாத நாளெல்லாம் வாழ முடியுமா? நீரில்லாத நேரமெல்லாம் இருக்க முடியுமா? இந்த குப்பையை கண்டு உங்க கரம் என்னில் வந்து என்னை நீங்க தொட்டு ஆசீர்வதிப்பீர். சொல்ல முடியாத அற்புதங்களை செய்தீரே, ஆச்சரியமான கேடுகளை எனக்கு தந்தீரே. சொல்ல முடியாத அற்புதங்களை எனக்கு செய்து ஆச்சரியமான கேடுகளை எனக்கு செய்தீரே. உங்களை நான் சொல்லி சொல்லி மகிழ்வேன், உங்க நாமத்தை நான் போற்றி பாடுவேன். எனக்கு துணையை தொல்லை நேரங்கள் எனக்கு ஒளித்த குழந்தைகளை கொண்டு சேர்த்து அவைகளை பாதுகாப்பாக நடத்துவது போல கர்த்தர் நம்மை பாதுகாப்பாக நடத்தியிருக்கிறார்.
அதுல நாம் உறுதியை கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி, கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியங்கள் இருந்தமாக கர்த்தருக்கு நன்றி சொல்லி, நல்லவரே நீங்கள் இனி வரப்போகிற நாட்கள் நீங்கள் நடத்த வல்லவராக இருக்கிறீர். இந்த காலம் எங்களோடு கூட இருப்பதாக மறந்து நாங்கள் இருக்க மாட்டோம், இருக்க முடியாது. உங்களை மறந்து நாங்கள் எப்படி வாழ முடியும்? அதனால் அதை நாங்கள் நினைவு கூறுது நிர்மூலமாக இருப்பது உங்களுடைய சுத்த கிருபையை, உங்களுடைய இறக்கத்துக்கு அளவில்லை. அவைகள் காலத்தோறும் புதியவர்களாக இருக்கிறது. ஆமென். கிருபை தாம் கிருபை கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யணும். நம்ம குவைட்டா இருக்கணும். நம்ம யுத்தம் செய்யறதுக்கு நம்ம எழுப்பக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் தானே யுத்தம் செய்யணும்னு சொல்லி கீழே விழுந்துறாங்க. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் உயர எழும்பணும்னா அநேக நேரத்தில் கர்த்தர் நம்ம உயிரை எழுப்பி கொண்டு போறாரு. போற வழியெல்லாம் நல்லதான் இருக்கு. கொஞ்சம் பெருமை வந்தா எந்த உயரத்தில் இருக்குமோ அந்த உயரத்துல கீழே இறங்கணும். நல்லதான் தாழ்மையில மேல் கர்த்தர் திரும்பியா இருக்கிறார். ஊழியத்துக்கு கர்த்தர் அழைச்ச உடனே ஃபர்ஸ்ட் இதான் கேட்டேன். நிறைய பேர் நடந்துட்டாங்க. ஆண்டவரே நாட்கள் நான் பார்க்கிறேன். அப்படி நான் விழுந்துடக்கூடாது. விழுந்து எழுந்திருக்கிறது என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே ஊழியர் கடினமானதுதான். பாருங்க, கொஞ்ச நாட்கள் இந்த ஒரு மாசமா ஏப்ரல் மாதம் ஊழியர் ரொம்ப கடினமா இருந்துச்சு. மார்ச் மாதம் கூட ஊழியர் ரொம்ப கடினமா இருந்துச்சு. ஏற்காடு மலையில ஏன்னா நான் உங்களுக்காக சபைக்காக நான் ஜெபிக்கிற கர்த்தர் எனக்கு பாரத்தை கொடுத்தார். ஆனா உங்க பாரம் கர்த்தர் சுமக்கிறாரு. ஆனா மனுஷனா இருக்கிற நானும் ஜெபத்துல தாங்கும்படி இயேசு கிறிஸ்து போகும்போது அவரால் சிலுவை தூக்கி கொண்டு போக முடியல. அப்போ சிமியன் ஒருத்தர், சைமன் ஒருத்தர் அங்கே போயிட்டு இருந்தாரு. அவரை கூப்பிட்டு போர் சேவர்கள் சிலுவை சுமக்க சொன்னாங்க. அவர் இயேசு கிறிஸ்துக்காக சுமக்க ஆரம்பிச்சாரு. அப்ப இயேசு கிறிஸ்துனால நடக்க கூட முடியல. ஸோ எப்படி சிலுவை தூக்குவாரு? ஸோ நடக்க முடியாத இயேசு கிறிஸ்து பின்னாடி வந்தாரு. ஆனால் அந்த சீமோன் என்கிற சைமன் அவரு சிலுவையை தூக்கிட்டு கொல்கத்தா மலைக்கு மேல தூக்கிட்டு போனார். இன்னைக்கு சபைன்னா சாதாரணமான காரியம் நீங்க நினைக்கிறீங்க. அந்த சபையை சுமக்கிற ஒரு ஆண்டவர் தான். ஆனா அவரு பாஸ்டர் கர்த்தர் வச்சிருப்பாருன்னா அவர் மேலே அந்த பாராட்டத்தை கர்த்தர் வைக்கிறார். இந்த மார்ச் ஏப்ரல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு மர போயிட்டு வந்து போய் கூட சொன்னேன். அடுத்த நாள் என்னால எந்திரிக்க கூட முடியல. நைட்டு கூட எந்திரிக்க முடியல. உடம்பு வலியும் கூட சரி, மற்ற காரியங்களும் சரி எல்லாம் முடியல. ஆனா அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனை நடத்த போறேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து நடத்துறேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆயிட்டேன். எங்க இந்த பலன் வந்துச்சுன்னே தெரியல. பாருங்க, உங்களுடைய பாரங்களை சுமக்கிறது இயேசு கிறிஸ்து சுமந்தார். இந்த குட் ஃப்ரைடே நாள் அன்னைக்கு அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. அவர் உடம்பெல்லாம் எவ்வளவு வலி இருந்தது, எவ்வளவு வேதனை இருந்தது. சாதாரணமான இருக்கிற நாம சும்மா கொஞ்சம் அவர் தான் நம்ம தாங்குறாரு. அதனால ஒரு கால் மேல கர்த்தர் பாரத்தை வைக்கிறார்னா உங்களை விடுவிக்கிறேன். நீங்க தேவையில்லாம மற்றவங்களிடத்துல சண்டை போட்டுட்டு
பெரியவனான்னு சொல்றதுனாலதான் தேவையில்லாத காரியங்கள் நாம் விழுந்து போகிறோம். நாம் எல்லாருமே கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாத நம்மை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். நான் ஒன்றுமே கிடையாது. ஊழியத்துக்கு கொஞ்சமாகிலும் தகுதி இல்லை. தகுதி இல்லவன் என்று ஒரு நாளும் நான் இன்னைக்கு ஊழியத்துல வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொன்னதே இல்லை. நல்லா என்னுடைய மெசேஜஸ் நான் கேட்டு பாருங்க. ஒரு நாள் கூட நான் தகுதி இல்லவன் சொன்னதே இல்லை, சொல்லவே மாட்டேன். ஏன்னா சொல்ல முடியாது. தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்தி கர்த்தர் கொண்டு வருகிறார். பிள்ளைகளே, நம்முடைய பாரங்களை கர்த்தர் மேல வைக்கும் போது கர்த்தர் அதை பார்த்துக் கொள்ளுகிறார். அதனால உங்களுக்கு விடுதலை ஆகணும், உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் நடக்கணும்னு சொல்லிதான் நான் நடந்தேன். கண்டிப்பா நிச்சயமாகும். விசுவாசிக்கிறவர்களுக்கு அது நடக்கும். விசுவாசிக்காம சும்மா இருந்தவங்கன்னா அது கண்டிப்பா நடக்காது. விசுவாசிக்கிறவங்களுக்கு அது நடக்கும். அதனால இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்காடு மலையில போகும்போது வரும்போது சரி, ட்ரெயின்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெப சிந்தனையோடு உங்களை முன்பாக வைத்து உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்காக நான் ஜெபித்துட்டு இருக்கேன். தாவீது சொல்றேன், என் முன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து உண்மை நான் தினமும் வாஞ்சிக்கிறேன்.
செய்தீரே. எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்து ஆச்சரியமான காரியங்களை எனக்கு செய்து எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்து ஆச்சரியமான காரியங்களை எனக்கு செய்து உமக்கு ஏற்றமாக மகனாக நான் இருக்கும்படி நீங்க உதவி செய்ய உமக்கு ஏற்றமாக மகனாக என்னை நீங்க மாற்றும்படி ஜெபிக்கிறேனே. நன்மைகளை செய்கிற தேவனாக தாயே, ஹல்லேலூயா, praise the Lord. ஆண்டவர் நம்முடைய திறமையினாலும் இறக்கங்களாலும் நம்மை நடத்தி இருக்கிறார், இன்னும் நடத்துவார். ஆமென். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கால் கழுவணும்.